இது நம்ம ஃபேமிலி. நிதி ஒதுக்கல தென் மாநிலங்களை பாஜக புறக்கணிக்குது அப்படின்னு ஒரு நரேட்டிவ் இருக்கு தமிழ்நாட்டுல. மாநில அரசும் தொடர்ந்து அதை சொல்லிட்டு வரீங்க. அந்த நரேட்டிவ்க்கு இந்த நிதி ஒதுக்கின விவகாரத்தை முதலமைச்சர் பயன்படுத்திக்கிறாரா? அவருடைய சமூக வலைதள பக்கத்திலையும் பதிவிட்டு இருக்கிறாரு. இதை பயன்படுத்திக்கிறாரா அவர்? நெரட்டிவ்ல யதார்த்தமான உண்மை அதுதான். ஏன்னா நாம ₹1 வரி கட்டினா நமக்கு 29 பைசா திரும்ப வருது. உத்தரப்பிரதேசம் ₹1 வரி கட்டினா ₹2.73 ரிட்டர்ன் போகுது. மக்கள் தொகையினுடைய அடிப்படையில சார். இல்லை, நான் என்ன கேட்குறேன்னா, அப்படி நீங்கள் சொன்னீங்கன்னா குஜராத்தில் மழை வெள்ளம் வரும்போது குஜராத் அரசு 1556 கோடி கேட்குறாங்க. இவங்க கொடுத்தது 1140 கோடி கொடுத்துருக்காங்க. இது 80% மேலே கொடுத்துருக்கீங்க. நாங்கள் கேட்டால் 1% கொடுக்குறீங்க. இது பாரபட்சம் இல்லாமல் வேற என்ன இதுக்கு பேர்? ஒன்று. ரெண்டாவது, இப்போ நடந்த இன்சிடென்ட் வச்சு நான் கேட்குறேனே, அப்படின்னு பார்த்தா கர்நாடகாவுக்கு இப்போ அதிக நிதி ஒதுக்கி இருக்கிறாங்கல்ல. இப்போ தென் மாநிலங்கள் எல்லாம் பாஜக ஒதுக்குது, புறக்கணிக்குது அப்படின்ற அந்த வாதம் அடிபட்டு போகுதுல்ல? இல்லையே, நீங்கள் இடைக்கால பட்ஜெட்டில் தென் மாநிலங்களுக்கு மொத்தமாக சேர்த்தா 2 லட்சம் கோடி கொடுத்துருக்கீங்க. உத்தரப்பிரதேசத்துக்கு மட்டும் திரும்பி அது 2 லட்சம் கோடி தானே ஒதுக்கியிருக்கீங்க. அது எந்த அடிப்படையில் ஒதுக்குறீங்கன்னு தானே கேட்குறோம் நாங்கள். நீங்கள் வரி பகிர்வு கொடுக்கும்போது உங்களுக்கு தேவைப்பட்ட மாநிலத்துக்கு ஒரு மாதிரியும், உங்களுக்கு எதிராக இருக்கிற மாநிலத்துக்கு உங்களுக்கு ஓட்டு போடாத மாநிலங்களுக்கு வேற மாதிரி தானே நிதி ஒதுக்குறீங்க. இதானே யதார்த்தமான உண்மை. நிர்மலா சீதாராமன் பற்றி சார் பேசினார்ல, நிர்மலா சீதாராமன் பிச்சை எடுக்கிறாங்கன்னு பேசினாங்களா இல்லையா? அப்போ உங்களுக்கு அந்த ஆணவமும் எங்கேருந்து வருது? அதே மாதிரி செஸ் வரி பற்றி பேசினாரு. செஸ் வரி மோடி ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் எத்தனை சதவீதம் உயர்ந்திருக்கு? எத்தனை லட்சம் கோடி வசூல் பண்ணிருக்கீங்க? அது எங்க போச்சு? நீங்க உங்க நண்பர்களுக்கு வாராக்கடன் 25 லட்சம் கோடி தள்ளுபடி பண்றீங்க. கார்பரேட் டாக்ஸ் 30% இருந்து 22% குறைக்கிறீங்க. அதுல ஆண்டுக்கு இந்திய அரசுக்கு வர வேண்டிய 1 லட்சம் கோடியை வராம ஆக்கி அதுல ஒரு 10 லட்சம் கோடியை கார்பரேட் நண்பர்களுக்கு வாரி கொடுக்குறீங்க. ஆனா ஏழைகளுக்கு ஒரு மாநிலம் பாதிக்கப்படும் போதும் கஷ்டப்படும் போதும், புயல் வந்தாலும் வெள்ளம் வந்தாலும் வறட்சி வந்தாலும் நிதி கொடுக்கணும் போது உங்களுக்கு எங்க இருந்து அந்த கஷ்டம் வருதுன்னு தான் நாங்க கேட்கிறோம். இன்னைக்கு கொடுக்கிறது ஒரே காரணம் தேர்தல் தோல்வி பயம்தான். இவங்க எதிர்பார்த்த மாதிரி ரிசல்ட் அவங்களுக்கு ஒரு மாதிரி ஓட்டு போட்டதுக்கு அப்புறம் நிச்சயமா ஆஃப்டர் ஓட்டு போட்டதுக்கு அப்புறம் ஒரு கருத்து கணிப்பு எடுத்திருப்பாங்க. அதுல ஒரு பயம் ஒண்ணு வந்திருக்கும். அந்த பயத்தோட அடிப்படையில அடுத்த கட்டத்துக்கு வர தேர்தல் எந்தெந்த மாநிலத்தில் வருதோ அதோட அடிப்படை அதான சொல்றல. முதல் சுற்றுல சொன்ன மாதிரி தான் நேரடியா கர்நாடகா கொடுத்தா ஒரு கேள்வி வரும், கூட தமிழ்நாடுக்கும் கொடுத்துருவோம். சார் மேடம், நான் ஒண்ணே ஒன்று தான் கேட்கிறேன், 1% தான் கொடுத்துருக்கீங்க. இது எந்த அடிப்படையில் கொடுத்தீங்க? யார் கொடுத்தா இந்த டேட்டா தானே கேட்கிறேன். ஐயா போகும்போது சொன்னார் ஒரு வார்த்தை, 10,000 கோடி செலவாது 15. நான் என்ன கேட்கிறோம்னா தெளிவா சொல்றோம், 2000 ரூபாய் கொடுத்த வகையிலேயே 6,000 ரூபாய் கொடுத்த காசுலயே 2470 கோடி செலவு பண்ணிருக்கோம் நாங்க சொல்றோம். அதுக்கப்புறம் மின்சாரம், சாலை, கால்நடை, இதெல்லாம் நம்ம செலவு பண்ணிருக்கோம்ல. இதெல்லாம் நம்ம என்ன இல்லன்னு சொல்றது சார்? எனக்கு புரியல. அப்ப வெறும் இந்த 256 கோடி வச்சு என்ன பண்றது? அப்ப ஒரு கேள்வி இருக்குல்ல, அந்த கேள்விக்கு பதில யாருமே சொல்லலையே. கேட்டோம்னா திரு நித்யானந்தன் அவர்கள்ட்ட கேட்கிறேன். ரொம்ப ஸ்ட்ராங்கா இந்தியா கூட்டணி தலைவர்களும் திமுகவும் சொல்லக்கூடியது பாஜகவுக்கு ஒரு தோல்வி பயம் இருக்கிறது, அதனாலதான் இந்த நிதி ஒதுக்கீடு அப்படின்றத அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா முன்வைக்கிறாங்க. எப்படி அதை புரிஞ்சுக்கலாம்? தோல்வி பயம் வந்துருச்சுதானோ அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கா? அவரவருடைய கற்பனை குதிரைகளை அவர்கள் தட்டிவிட்டு வேகமாக ஓடலாம். அதை நான் குறுக்கிட விரும்பவில்லை. நான் முக்கியமாக 2 விஷயம் சொல்கிறேன். திமுக, அண்ணா திமுக 2 பேருமே மத்திய அரசை இப்பொழுது சாடுகிறார்கள். எங்கள் 2 பேரை தவிர பங்காளிகள் நாம் 2ம் 3வது சக்தி வரக்கூடாது என்று காங்கிரஸ் உள்பட கம்யூனிஸ்ட் உள்பட சேர்த்து தான் சொல்லுகிறார்கள். அதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை, சொரணை இல்லாமல் இருக்கலாம். ஆனால் பாஜக புரிந்து கொள்கிறது. ஏன் வரக்கூடாது என்று விரும்புகிறார்கள் என்று சொன்னால், நான் இப்போ சொல்கிறேன் உங்களுக்கு. ஆகஸ்ட் 12ஆம் தேதி நிர்மலா சீதாராமன் வெள்ளம் வர இருக்கிறது என்ற ஒரு எச்சரிக்கையை கொடுத்து, அதாவது அந்த வார்னிங்கை கொடுத்துட்டு சென்னை பேசிக் ப்ராஜெக்ட் பிளான் அப்படிங்கிற பிளானையும் போட்டு, ஏன்னா இவங்க போட மாட்டாங்க, பிளானையும் போட்டு இதுக்கு நீங்கள் செலவு செய்யுங்க அப்படின்னு 4000 கோடி கொடுத்தாங்க. எங்கேருந்து கொடுத்தாங்க? எங்க இருந்து கொடுத்தாங்க? இல்ல, எங்க இருந்து கொடுத்தாங்க? தமிழ்நாட்டில் பிச்சை எடுத்து கொடுத்தாங்க. சார், இந்த மாதிரி பேசுற வேலை எல்லாம் வச்சுக்கிட்டீங்க வச்சுங்களா, பொது வெளியில அப்புறம் சொல்லிட்டேன். ஒரு நிமிஷம் நாகரிகமான வார்த்தை இதெல்லாம் ஆணவத்தோட அகங்காரத்தோட உச்சத்துல பேசிட்டு இருக்கீங்க. உண்மைதாங்க. இல்ல நீங்க அப்படி பேசக்கூடாது. அவர் குறுக்கிட்டா அவர் கண்ட்ரோல் பண்ணுங்க சார். பண்ணுங்க, பண்ணல, அதனால தான் பேசுறேன். அநாகரிகமான வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டாம். இதனால தான் தமிழ்நாட்டுல இல்ல ஒரு வார்த்தை என்ன, அது முதல்ல மன்னிப்பு கேட்க சொல்லுங்க. இல்ல வாபஸ் மன்னிப்பு கேட்க முடியாது. மன்னிப்பு கேளுங்க, இல்ல வாபஸ் கேட்க முடியாது. இல்ல நான் பேச விட மாட்டேன். இல்ல ஏன் மேடம் தயவு செஞ்சு அவர் என்ன வார்த்தை நாங்க வரி கட்டறோம், நாங்க ஏன் நாங்க டாக்ஸ் கட்டறோம். ஒவ்வொரு இந்த நாட்டுல
நல்லா புரிஞ்சுங்க. இந்த நாட்டுல கேளுங்க. பூமிக்கு வரேன். எல்லாரும் சாதாரண ஒரு சராசரி குடிமகனா வரி கட்டுறா. என்ன பேசுறாங்க? ஒரு நிமிஷம் சார், சார் நீங்க குறுக்கிடாதீங்க சார். நீங்க அந்த மாதிரி வார்த்தையில பயன்படுத்த கூடாது. நான் என்னோட கண்டனங்களை தெரிவிச்சுக்கிறேன். திஸ் இஸ் நாட் ரைட். நீங்க ஓகே, என்ன கண்டிக்கல, குறுக்கிடுறவங்களும் சேர்த்து கண்டிங்க. அவர்கிட்ட அதான் நீங்க வார்த்தை குறுக்கிட்டா ஒரு நாகரிகம் வேணும் சார். நீங்க ஈல்ட் ஆவாதீங்க. நீங்க உங்களுடைய பாயிண்ட் முடிங்க சார். இந்த 4000 கோடியை சென்னை பிளானுக்காக திட்டமிட்டு கொடுத்தார்கள். ஆனால் சென்னை வெள்ளக்காடானது. அப்ப எவ்வளவு செலவு பண்ணாங்க? 98 விழுக்காடு செலவு. நான் என்ன கேள்வி நான் கேட்கிறேன். கேட்டேன் இல்ல சார், நான் என்ன பேச கேள்வி விடுங்க கேட்டேன் சார். மழை அளவு இது வரலாறு காணாத 100 வருடங்கள் இல்லாத மழை. ஒரு சில ஏரியாக்கள் தப்பிச்சதுன்னா ஸ்டார்ம் வாட்டர் ட்ரெயின் போட்டதான் காரணம்னு நிறைய பேர் சொல்லி இருக்காங்க. அதை தாண்டி எக்ஸ்ட்ரீமான ரெயின்ஸ் பெஞ்சது. சென்னையில எந்த ஏரியாவில் இருக்கிற சென்னையே ஏறி நீங்க டீவியேட் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. தோல்வி பயம் இல்ல சார், பாஜகவுக்கு தோல்வி பயம் அப்படிங்கிறாங்க. முதல் கட்ட எலெக்ஷன்ஸ பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இது அவங்களுடைய தோல்வி பயம். தோல்வி பயம் பாஜகவுக்கு தோல்வி பயம் கிடையாது. பாஜக 3வது முறை மோடி அவர்கள் பிரதமராவது உறுதியாக உலகமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு உண்மைதான். அவர்களுடைய மனசாட்சிக்கு தெரியும். 400 வேண்டும் என்பதற்காக பல விஷயங்களை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப இது தேர்தல் கணக்கு தான். தேர்தல் கணக்கு இல்ல. அந்த 400 பல விஷயங்கள் இது அந்த பயம் அவர்களுக்கு இருக்கிறது. அதுக்கும் நிதிக்கும் சம்பந்தம் இல்ல. புரியுதுங்களா? அந்த பயம் இல்லைன்னா அது ஒரு அரசியல் கட்சியும் இல்ல, அரசியல் தலைவர்களும் இல்ல. மக்கள் மேல இருக்கிற இதெல்லாம் இல்ல. மக்கள் மேல இருக்கிறதா. நீங்க என்ன பேச விட்டீங்கன்னா பேசுவேன். 92 விழுக்காடு செலவு பண்ணிட்டேன்னு சொன்னாங்க 4000த்துல. எங்கேன்னு கேட்டபோது, ஏன் இப்படி வெள்ளம் வந்ததுன்னு கேட்டபோது 42 விழுக்காடு தான் செலவு பண்ணியிருக்கோன்னு அமைச்சர் சொன்னாரா இல்லையா? அப்போ 92 42 தான் செலவாயிருக்குன்னா 50 விழுக்காடு எங்க? நீங்க சார் கேள்வி கேட்டாதான் பதில் வருது. சென்னை உட்கட்டமைப்புக்காக பண்ண செலவு சார் அது. இல்ல ரைட், அது வெள்ளத்திற்காக கொடுக்கப்பட்ட பணம். புரியுதுங்களா? நிவாரண நிதி இல்ல சார். அது நிவாரணம் இல்லைங்க. கேட்டது 30,000 நிவாரணம். வெள்ளம் வந்தது யாரால? எதுக்காக நிவாரணம் கொடுக்கணும்? வெள்ளம் யாரால? இவர்கள் ஒழுங்காக வேலை செய்யாத காரணம். இது நம்ம ஃபேமிலி.